இங்க நம்ம ஹீரோவா அவனுடைய குதிரையும் ஒரு பறவையை பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வால்நட்டை தூக்கி போடுறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பறவை அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அதனால நம்ம ஹீரோ அவர் வச்சிருந்த மொத்த வால்நட்டையுமே அப்படியே தூக்கி அந்த இடத்துல கொட்டி விட்டுறாரு. அப்பயும் அந்த பறவை அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஒரு அணில் தான் வந்து அந்த வால்நட்டை திருடிட்டு போயிடலான்னு பாக்குது. அப்ப சடனா அந்த இடத்துல பூமியே அப்படியே க்ளோ ஆகுது. அதனால அந்த அணில் அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடிடுது. இப்ப அவங்க நினைச்ச மாதிரி அந்த பீனிக்ஸ் பறவை அதோடைய உடம்பு முழுக்க அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு வானத்துல இருந்து அப்படியே அந்த இடத்தை நோக்கி பறந்து வருது. அது நம்ம ஹீரோவும் அவருடைய குதிரையும் அப்படியே வாயை பொழந்துகிட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பீனிக்ஸ் பறவையும் கீழே வந்து அந்த வால்நட்டை தன்னுடைய காலால எடுத்து தூக்கி போட்டு அப்படியே ஸ்டைலா சாப்பிடுது. அதுலதான் நம்ம ஹீரோ தூக்கம் வர்றதுக்கான மருந்தை கலந்து வச்சிருப்பாரு. அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லா வால்நட்டையுமே அதை எடுத்து சாப்பிட்ட பிறகு அதோடைய உடம்பு அப்படியே தள்ளாடுது. அப்ப நம்ம ஹீரோ நமக்கு இதான் சான்ஸ், வா ஓடி போய் நம்ம அந்த பறவையை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவருடைய குதிரையை எழுப்புறாரு. ஆனா அது தூங்கிடுச்சு போல, எந்திரிக்கவே மாட்டேங்குது. அதே நேரத்துல அந்த பீனிக்ஸ் பறவை நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவர் கையில மிச்சம் வச்சிருந்த ஒரு வால்நட்டையும் புடுங்கி சாப்பிடுது. அதை க்ளோஸ் அப்ல பார்த்த நம்ம ஹீரோ மிரண்டு போய் பயந்து அடிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போறாரு. அந்த பறவையும் ஒரு பின்னாலேயே துரத்திக்கிட்டு வருது. அவ்வளவுதான்டா நம்ம ஹீரோ காலின்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய குதிரைக்கு மந்திர சக்தி எல்லாம் இருக்கும். அதுதான் டக்குன்னு குறுக்க வந்து நம்ம ஹீரோ தள்ளி விட்டு அவரை காப்பாத்துது. ஆனா அப்ப கூட இவங்களால அந்த பறவையை கட்டுப்படுத்த முடியாம அந்த இடத்தை விட்டு பயந்து போய் ஓடுறாங்க. அந்த பறவையை இவங்க பின்னாலேயே துரத்திக்கிட்டு வந்ததுல இடையில இருந்த ஒரு காடே எரிஞ்சு போயிடுது. அப்படி இருந்த மறுநாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோ வலை மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிராப் வச்சு அப்படியே அந்த பறவையை பிடிச்சிட்டு இருப்பாரு. அதனால அந்த பறவை அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து கவலையா அழுவுது. அதோடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர் கூட அப்படியே நெருப்பு துளியா தான் கொட்டுது. அது ஒரு டிராப் பட்ட உடனே நம்ம ஹீரோடைய ஷூலையே அப்படியே ஓட்ட விழுந்துருது. அது இப்படி அழுவுறத பார்த்த நம்ம ஹீரோ மனசு மாறி அது மேல பரிதாபப்பட்டு அதை அடைச்சு வச்சிருந்த டிராப்பை அவர் கையாலேயே ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. ரிலீஸ் பண்ண உடனே அந்த பறவை திரும்பவும் எந்திரிச்சு நின்று அதோடைய உடம்பு முழுக்க அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே வானத்தை நோக்கி வேகமா பறந்து போயிடுது. போகும்போதே நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்ற விதமா அதோடைய ஒரு இறகை மட்டும் அவருக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போகுது. அது மற்ற இறகுகள் மாதிரி ஒரே கலர்ல இல்லாம பலவிதமான கலர்ல அப்படியே பயங்கரமா ரொம்பவே அழகா ஜொலிக்குது.